ஒரு தடவை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்திருந்த சமயத்தில் இந்த வழியாக ஒரு மனிதர் வருவார், இவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு அன்சாரி சஹாபி அந்த வழியாக உள்ளே வந்தார். இரண்டாவது நாளும் இந்த வழியாக ஒருவர் வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே சஹாபி உள்ளே வந்தார். மூன்றாவது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியாக ஒரு சஹாபி வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று உறுதியாக கூறினார்கள். சஹாபாக்கள் யார் என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். முதல் 2 நாள் வந்த அதே அன்சாரி சஹாபி தான் மூன்றாவது நாளும் வந்தார். இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறினார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர் அந்த அளவுக்கு என்ன அமல் செய்தார், அந்த அமல் எங்களிடத்திலே இருக்கிறதா என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முஸ்தத் அஹ்மத் பஸ்ஸாருடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியாக தற்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறினார்கள். அந்த சஹாபி, அந்த மனிதர் யார் என்று பார்ப்பதற்காக அந்த வாசலை நாங்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு அன்சாரி சஹாபி வுது செய்து அவர்களுடைய தாடி வழியாக அந்த தண்ணீர் சொட்டும் நிலையில் இடது கையிலே தன்னுடைய பாதனையை எடுத்தவாறு உள்ளே வந்தார். பிறகு 2வது நாளும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியாக ஒரு மனிதர் வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறினார்கள். சஹாபாக்கள் ஆவலாக பார்த்தால் முதல் நாள் வந்த அதே அன்சாரி சஹாபி தான் 2வது நாளும் வந்தார். பிறகு 3வது நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியாக ஒரு மனிதர் வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று உறுதியாக கூறினார்கள். நாங்கள் யார் என்று ஆவலாக பார்த்தோம். முதல் 2 நாள் வந்த அதே அன்சாரி சஹாபி தான் 3வது நாளும் வந்தார். இந்த நேரத்தில் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? இப்படி 3 நாட்கள் தொடர்ந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை சுவர்க்கவாதி என்று சொன்னால் இவர் பிரத்யேகமாக ஸ்பெஷலான ஏதோ ஒரு அமலை செய்கிறார், எனவே இதை செக் பண்ணி பார்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக அந்த சஹாபி இடத்தில் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று, இப்படித்தான் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் மத்தியிலே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது, 3 நாட்கள் உங்களுடன் நான் பேச மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். எனவே அந்த 3 நாட்களுக்கு நான் வீட்டுக்கு போக முடியாது, ஏன் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டேன். எனவே நீங்கள் அனுமதி தந்தால் உங்களுடைய வீட்டிலே அந்த 3 நாட்கள் நான் தங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்ல, அந்த அன்சாரி சஹாபியும் பிரச்சனை கிடையாது, என்னுடைய வீட்டிலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த சஹாபியுடைய வீட்டிலே தங்க ஆரம்பித்தேன். இரவு நேரத்தில் அவர் ஏதாவது பிரத்யேகமாக அமல்கள் செய்கிறாரா என்று பார்த்தால் அப்படி எந்த ஒரு அமல் செய்வதையும் நான் காணவில்லை. ஆனால் அவர் தூக்கத்தில் இருந்து விழித்தாலோ அல்லது தூக்கத்திலே மறுபக்கம் புரண்டாலோ zikr செய்து அல்லாஹு அக்பர் என்று கூறுவார். இதே நிலையில் இவர் சுபஹுடைய நேரத்தை அடைவார். பிறகு சுபஹ் தொழுகைக்காக எழுந்து சுபஹ் தொழுகையில் ஈடுபடுவார். எனவே இவர் பிரத்யேகமாக ஸ்பெஷலாக செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் நான் காணவில்லை. இதே அடிப்படையில் 3 நாட்கள் அப்படியே கழிந்தன. 3 நாட்கள் நிறைவடைந்ததற்கு பிறகு எந்த ஒரு பிரதானமான அமலையும் அந்த சஹாபி செய்வதை காணாததால் அவரிடத்திலே போய் நேரடியாக, இப்படித்தான் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு முரண்பாடோ கருத்து வேற்றுமையோ வாக்குவாதமோ ஏற்படவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து உங்களை சுவர்க்கவாதி என்று கூறினார்கள். அப்படி நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? அந்த அமலை நானும் செய்து அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு ஆசைப்பட்டு தான் உங்களை நான் பின்தொடர்ந்து வந்து உங்களுடன் 3 நாட்கள் தங்குவதற்காக இப்படி ஒரு காரணத்தை கூறினேன். நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள். அதற்கு அவர், நான் பெரிதாக எந்த ஒரு அமலையும் செய்வது கிடையாது. அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்றாங்க, அந்த சஹாபி இடத்தில் நல்ல விடயங்களை மட்டும் தான் நான் கேட்டேன், எந்த ஒரு தீய விடயத்தையும் அவருடைய வாயிலிருந்து வெளியாகவில்லை என்று அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவர் பேச ஆரம்பித்தால் நல்ல விடயத்தை மட்டும் தான் பேசுகிறார் என்ற விடயத்தை நான் அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு தான் அந்த சஹாபிடத்திலே சென்று, நீங்கள் முக்கியமாக எந்த ஒரு அமலையும் செய்வது கிடையாது, அப்படி இருந்தோம் 3 நாட்கள் தொடர்ந்து உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சுவர்க்கவாதி என்று சொன்னார்களே, அந்த அந்தஸ்தை நீங்கள் எப்படி அடைந்தீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு அந்த சஹாபி, நீங்கள் என்னிடத்தில் எந்த அமல்கள் செய்வதை பார்த்தீர்களோ அதை மட்டும் தான் நான் செய்கிறேன், வேறு எந்த எக்ஸ்ட்ரா அமலையும் நான் செய்வது கிடையாது என்று சொன்னார். பிறகு நான் அவரை விட்டு திரும்பி செல்ல ஆரம்பித்ததும் என்னை அவர் அழைத்து, நான் எந்த அமல்கள் செய்வதை நீங்கள் பார்த்தீர்களோ அது மட்டும் தான் என்னுடைய அமல், ஆனாலும் முக்கியமாக 2 விடயத்தை அவர் கூறினார். இந்த 2 விடயம் தான் அவரை சுவர்க்கவாதியாக மாற்றியிருக்கிறது. அந்த 2 விடயங்கள் என்ன? முதலாவது அவர் சொன்னார், எந்த ஒரு முஸ்லிமை பற்றிய குரோதமும் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது, யாரை பார்த்தாலும் நான் நல்லெண்ணம் தான் வைக்கிறேன், யாரை பற்றிய குரோதமோ விரோதமோ என்னுடைய உள்ளத்திலே கிடையாது என்று முதலாவது விடயத்தை சொன்னார். இரண்டாவதாக கூறினார், வலா அஹ்சிது அஹதன் அலா கைரின் அஅதாஹு அல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த நல்ல விடயங்களை பார்த்து நான் ஒரு காலமும் பொறாமைப்பட்டது கிடையாது என்று அந்த உயர்ந்த 2 அமல்களை அந்த சஹாபி சொன்னார். இதை கேட்ட ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன வார்த்தையை கூறினார்கள் தெரியுமா? ஹாதிஹில்லதி பலகத் பிக் வஹிய அல்லதி லா நுதீக், சொன்னார்கள், இந்த விடயம்தான் உங்களை இப்படியாப்பட்ட அந்தஸ்தை அடைய வைத்திருக்கிறது, ஆனால் வஹிய அல்லதி லா நுதீக், இந்த அமல் தான் எங்களுக்கு செய்யவும் முடியாதது என்று ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். ஆகவே இந்த 2 விடயம் இருக்கிறது, ஒரு மனிதரை சுவர்க்கவாதியாக மாற்றிவிடும், அவருடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும். முஸ்லிம்களை பற்றிய எந்த ஒரு குரோதமும் விரோதமும் உள்ளத்திலே இல்லை. இரண்டாவது, ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளை பார்த்து பொறாமைப்படுவதும் கிடையாது. எவ்வளவு உயர்ந்த அமல்கள் இன்று இது நம்மால் செய்ய முடியாதது அருமையானவர்களே. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்து விட்டால், புதிதாக ஒரு வாகனத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கிவிட்டால் எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பொறாமைப்பட ஆரம்பிக்கிறது. இவருக்கு மட்டும் எப்படி பணம் வருகிறது, இவருடைய சம்பாத்தியம் எப்படியோ, ஒருவேளை இவர் இல்லீகல் பிசினஸ் செய்கிறாரோ என்றெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஆனால் அவர் ஹலாலான முறையில் தான் அதை வாங்கி இருப்பார். ஆகவே பொறாமை என்பது மிக பயங்கரமானது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்களே, புகாரியுடைய ரிவாயத் வருகிறது, விறகுகளை நெருப்பு எப்படி கரித்து சாம்பலாக்கி விடுமோ இதே போல நல் அமல்களை பொறாமை கரித்து சாம்பலாக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாத்திலே ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பார்த்து குரோதம் கொள்ளவோ பொறாமைப்படுவதற்கோ அனுமதி கிடையாது. இஸ்லாத்திலே பொறாமைப்படுவதாக இருந்தால் 2 பேரின் மீது தான் பொறாமைப்படுவதற்கு அனுமதி இருக்கிறது. புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 20 மீதே அன்றி பொறாமைப்படுவது கூடாது. முதலாவது மனிதர் யார்? ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் பல நல்ல விடயங்களை செய்கிறார், தான தர்மங்களை செய்கிறாரா, இவர் மீது பொறாமை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது இவர் செய்கிறாரே, இதை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்று அந்த ஆசையில் இவ்வாறு இந்த விடயத்திலே பொறாமைப்பட முடியும். இரண்டாவது, ரஜுலன் ஆதாஹுல்லாஹு இல்மன், இரண்டாவது ஒரு மனிதர் அல்லாஹ் அவருக்கு மார்க்க அறிவை கொடுத்திருக்கிறார், இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கிறார், இவரை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளலாம். அதாவது இதற்கு பொறாமை அல்ல, திபுதா என்று அரபியிலே கூறுவார்கள், ஆசையை வளர்த்துக் கொள்வது. இவரை போல அறிவு என்னிடத்தில் இருந்தால் நானும் மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பேனே என்று ஆசைப்படுவது. ஆகவே இது உண்மையான பொறாமை கிடையாது. இந்த 2 சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஆசைப்படலாம். மற்றபடி எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய சொத்துக்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில பொறாமைப்படுவதற்கு அனுமதியை கிடையாது. மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை பார்த்து எரிந்து விழுவதற்கு அனுமதி கிடையாது. இதை நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள். இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை பார்த்து எங்களுக்கு எப்படி பொறாமைப்பட முடியும்? அருமையானவர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். இன்று ஒருவர் நல்ல பிசினஸை ஆரம்பித்து அவர் செய்து கொண்டு செல்கிறார், அதிலே பல லாபங்களை அவர் ஈட்டுகிறார். இதை பார்த்து இன்னொருவர் பொறாமை கொண்டு அவர் செய்த அதே பிசினஸை நானும் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இவர் என்ன செய்கிறார்? அவருக்கு போட்டியாக பிசினஸை ஆரம்பித்தால் ஒரு காலமும் லாபத்தை அடைய முடியாது. இவருடைய இந்த பிசினஸ் நஷ்டத்தை நோக்கி தான் செல்லும். காரணம் என்ன? நீயத்து சரியில்லை. அருமையானவர்களே, அவரை கீழே தள்ளுவதற்காக வேண்டி இவ்வாறு அதே பிசினஸை இவர் உடைக்கிறார். அவருடைய பிசினஸை உடைப்பதற்காக வேண்டி இப்படி ஒரு பிசினஸை ஆரம்பித்து இவர் செய்து கொண்டு செல்கிறார். இது பிசினஸ் மட்டுமல்ல, எல்லா விடயத்திலும் வரும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான பொறாமையை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா பரம்பரையினரை முஸ்லிம் உம்மத்தையும் பாதுகாத்து எந்த 2 அமலின் மூலமாக அவர் சுவர்க்கத்தை அடைந்தாரோ அந்த 2 உயர்ந்த அமல்களை நாங்களும் செய்து அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம
அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.